வணக்க மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, PM கிசான் சம்மன் நிதி திட்டத்திலிருந்து இந்த வருடத்திற்கான 22வது தவணை எப்போ வரும், சோ அதோட அபிஷியலான டேட் என்ன அப்படின்றத இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். விவசாயிகளுக்கு ஒரு குட் நியூஸ், அதோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, PM கிசான் சம்மன் நிதி திட்டத்தில் பாத்தீங்கன்னா 22வது தவணை இந்த பிப்ரவரி மாதம் வரும்னு சொல்லியிருக்காங்க. சோ அது எந்த டேட்ல வருது அப்படின்னா நீங்க கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இது வரைக்குமே விவசாயிகள் பாத்தீங்கன்னா PM கிசான் சம்மன் நிதி திட்டத்தில இருந்து 21 தவணை பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. சோ 2026ஆம் ஆண்டிற்கான முதல் தவணை, அதாவது 22வது தவணை தொகையானது சோ இந்த மாதங்கள்ல வரும்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல் அண்ட் டீடைலா பார்க்க போறோம். சோ PM கிசான் சம்மன் நிதி திட்டத்தை பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கே ஒதுக்கப்பட்ட ஒரு திட்டமான பார்க்கப்படுதுங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த 2000 ரூபாய் உங்க வங்கி கணக்குல வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளான நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த PM கிசானோட EKYC அப்டேட் பண்ணிருக்கணும். நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணாம இருக்கீங்க. அதை எப்படி பண்ணணும்ன்றத இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீடைலா பார்க்க போறோம். சோ PM கிசான் சம்மன் நிதி யோஜனான்னு சொல்லக்கூடிய அபிஷியல் வெப்சைட்டுக்கு நீங்க போங்க. அதுல போன உடனே இந்த மாதிரியான இன்டர்பேஸ் வரும். அதுல பாத்தீங்கன்னா EKYC செலக்ட் பண்ணுங்க. EKYC செலக்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ண சொன்னோம். அந்த ஆதார் நம்பரை என்டர் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நீங்க கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு OTP வரும். அதாவது ஆதார் கார்டுல எந்த மொபைல் நம்பர் பதிவு செஞ்சு வச்சிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வரும். அந்த OTP எடுத்து ரிசீவ் த OTPன்னு சொல்லக்கூடிய காலத்துல நீங்க என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு EKYC கம்ப்ளீட் அண்ட் சக்சஸ்ஃபுல்னு வந்துடும். சோ இந்த மாதிரி கிரீன் கலர் டிக் வந்தாதான் கண்டிப்பா PM கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்திலிருந்து வரக்கூடிய 22வது தவணை எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். அதற்கு நீங்க இதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாம நீண்ட காத்திருப்புக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் ஆனது கிடைச்சிருக்குங்க. நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு காத்துட்டு இருந்தாங்க. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு குட் நியூஸ்ங்க. சோ இந்த வருடத்திற்கான 22வது தவணை பாத்தீங்கன்னா அரசு பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஊடக வழியாகவும் சரி இல்ல அதிகாரப்பூர்வமாகவும் சரி சோ எப்ப அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துல இந்த தவணை தொகையானது வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த குட் நியூஸை உங்க அருகாமல் இருக்க விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க. கூடவே வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. சோ இதுதான் நம்ம சொல்ல வந்த ஒரு சூப்பரான குட் நியூஸ். அது மட்டும் இல்லாம எந்த தேதிக்குள்ள இந்த தவணை தொகையானது வரும், இந்த பணமானது வங்கி கணக்குல எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2வது டு 3வது வாரத்துல பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பணமானது வந்து சேரும். அதாவது கடைசியா 20 டு 28ஆம் தேதிக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா விவசாயிகளான வங்கி கணக்குல பாத்தீங்கன்னா நேரடியா பாத்தீங்கன்னா வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த டேட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அதாவது ஒரு 10 டு 15 நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த தவணை தொகையானது விவசாயிகளான உங்க அக்கௌண்ட்ல வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த வருடத்திற்கான 22வது தவணை பாத்தீங்கன்னா விவசாயிகள் எல்லாருக்குமே வந்துடும். சோ மறக்காம EKYC அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ரொம்பவே நல்லது. நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்த பார்த்துக்கு எனக்கு ஏதோ ப்ராப்ளமா இருக்கு, அமௌண்ட் இந்த வருடத்துக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராத பாத்துக்கோங்க. நன்றி, வணக்கம். நம்ம கிராம விவசாயி vlog யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.